ஹலோ சிபிஇ சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்கள் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர், பட்டர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, எண்ணெய், பாலாடை, முந்திரி, கொத்தமல்லி, வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3, மீடியம் சைஸ் தக்காளி 3, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உங்கள் சுவையான டேஸ்டியான ஹோட்டல் முறையில் இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கணும். அதில் தேவையான அளவு எண்ணெய் சூடேறினதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கண்ணாடி பதத்தில் வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இன்னும் வதங்கணும். இந்த மாதிரி நம்ம கண்ணாடி பதத்துக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி ஆட் பண்ண போகிறோம். லேசாக உப்பு தூவணும். எதுக்காகன்னா சீக்கிரம் வதங்கும் தக்காளி. அதுக்காக தான் நம்ம தக்காளி போடும்போது லேசாக உப்பும் சேர்த்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2, இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம இது அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்க போகிறோம். வதங்கினது போதும், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கணும். நம்ம இது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டே இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம முந்திரி அரைச்சி எடுத்துக்கணும். முந்திரி இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். பட்டர் போட்டுக்கணும். சாரி, நான் ஆயில் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு பட்டர், அதுக்கப்புறம் ஆயில். இப்போ நம்ம மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதும் ஒரு கொஞ்சமாக ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காய தக்காளி அரைச்சி வச்சுருந்து பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இது மாதிரி நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். 10 நிமிஷம் அந்த பச்சை வாடை போகிற வரையும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசை போகிற வரையும் நம்ம வதக்கிட்டோம். இப்போ கொத்தமல்லி சிறிதளவு போட்டு இதையும் வதக்குங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு,
இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். மிளகாய் தூளோட பச்சை வாசனம் போகிற வரையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். இதையும் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு பட்டர் சேர்த்துக்க போகிறோம், பன்னீர் சேர்த்துக்க போகிறோம். போட்டு நல்லா இது மாதிரி நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுது, அதனால் நாங்கள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா கெட்டியாக வச்சாதான் நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம பாலாடை கொஞ்சம் சேர்த்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாலாடை போதும். போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு வச்சு மூடிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா முந்திரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். முந்திரி பால் அரைச்சி வச்சதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். முந்திரியை வந்து ஒரு பால் ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு அது லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இதை வந்து இப்போ கொத்தமல்லி தூவுறோம். அதுக்கப்புறம் வந்து பட்டர் சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக ஒரு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு முடிச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம வந்து எதுக்கெல்லாம் சாப்பிட்லான்னா நான், சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதை வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நாங்கள் நான் செஞ்சு சாப்பிட போகிறோம். அது வந்து ஒரு நாள் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். நான் எப்படி செய்யுதுன்றதை நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு காமிக்கிறேன். இன்னொரு தடவை சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.